உங்க பாய் ஃப்ரெண்டையோ, ஹஸ்பண்டையோ சந்தோஷப்படுத்த இந்த 2 டெக்னிக் தான். ஃபர்ஸ்ட்டு ஆண்கள புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் பிறந்ததுலருந்தே இந்த சொசைட்டி, அவனோட ஃபேமிலி எல்லாமே எப்படி பார்ப்பாங்க அப்புட்ன்னா, இவன் இந்த சொசைட்டில அவன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கவே செய்வாங்க. அப்ப ஒரு ஆணுக்கு கிளாரிட்டியாவே தெரியும். அவனோட லைஃப் கோலே ஒர்க்ல அவன எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு தான். ஸோ ஒர்க் பேசிஸ்ல ஒரு ஆணுக்கு காம்ப்ளிமெண்ட் குடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன் ஒர்க்க நீ செம்மையா பண்றடா. உன் ஒர்க்க மத்தவங்களோட இன்னும் சூப்பரா பண்றா. அப்படின்னு ஒர்க் பேசிஸ்ல காம்ப்ளிமெண்ட் குடுங்க. அண்ட் சொசைட்டி பேசிஸ்ல நீங்க குடுக்கலாம். மத்த பசங்களோட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்றடா, நீ மேன்லியா இருக்கடா அப்படின்னு சொன்னா இட்ஸ் லைக் தீய அட்ராக்ஷன் இருக்கும். செகண்ட், மென்ன புரிஞ்சுக்கோங்க. மென்னுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, தான் ப்ராப்ளம்ஸ கம்ப்ளீட்லி தானே சால்வ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அதுக்குள்ளேயே சஃபர் ஆகி, அதுக்குள்ளே உருண்டு புரண்டு யார்ட்டயும் எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது. நம்மளே சால்வ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. பட் பெண்கள் இத புரிஞ்சுக்க மாட்டாங்க. வா என்ட்ட பேசு, ஏன் என்ட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்குவாங்க. இத டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கோங்க. அவங்களா வாலண்டரியா வந்து உங்கட்ட பேச வந்தாங்கன்னா, அப்ப ஃபைன் பேசிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஆண்கள விட்டுருங்க. அவங்கள அவங்களே சால்வ் பண்ணிக்கட்டும். இத பண்ணாலே உங்க மேல நல்ல அட்ராக்ஷன் கிரியேட் ஆயிரும்.